எவ்வளோ நேரம் இப்படியே அழுதுட்டு இருப்பேன். ராசு மாமா வரட்டும் பேசிக்கலாம். ஆமா சின்ன பொண்ணு, எதுவாக இருந்தாலும் ராசு வரட்டும் பேசிக்கலாம். நீ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். நாங்களாம் உன்னை தப்பாவே நினைக்கல. நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அது இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா இல்லையா காலையில இருந்து? எனக்கு தெரியும் நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன். நான் வேணா போட்டு வந்து தரேன், சாப்பிட்றியா? ஏமா சின்ன பொண்ணு என்னாச்சுமா? என்னங்க மாமா? சின்ன பொண்ணு அழாதம்மா, என்ன ஆயிட்டுன்னு சொல்லு. இங்க பாரு, சொல்லு என்ன ஆயிட்டு. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், நான் இருக்கேன் உனக்கு. ஏன் முன்னாடி நீ இப்படிலாம் அழவே கூடாது. சொல்லுமா. சித்தி அத்தை எல்லாம் இங்கதான் இருக்கீங்க, என்ன ஆயிட்டு அப்படி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அம்மா தங்கச்சி எல்லாம் எங்க? அது வந்து ராசு, நான் சொல்றேன்டா. சொல்றேன், என்ன கேளு. என்னமாச்சு, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சீமச்சிருக்கி ஊர்ல இல்லாத மினிக்கின்னு ஒருத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கியே, அவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? நானும் அதை தான் கேக்குறேன், யாராவது சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு. உன் பொண்டாட்டி என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? உன் தங்கச்சியோட செயினை திருடி இருக்கா. இல்லைங்க, நான் திருடலைங்க. எனக்கு எதுவும் தெரியாது. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். என்னடி இல்லங்க நொல்லங்க? ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. தங்கச்சிக்காரி காலையில குளிக்க போறதுக்கு முன்னாடி செயினை கழட்டி வச்சுட்டு குளிக்க போனான். குளிச்சுட்டு வந்து பார்த்தா செயினை காணல. இவ முன்னாடியே தான் இங்க அலமாரியில தான் வச்சுட்டு போனான். வீட்டுல நாங்க 3 பொம்பளைங்க தான் இருக்கோம். வெளியாளுங்க வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க 2 பேரும் அப்பதான் குளிச்சுட்டு வரோம். வந்து பார்த்தா செயினை காணும். இந்த வீட்டுல இவ மட்டும்தான் இருக்கா. இவ எடுக்காம வேற யாரும் எடுத்திருக்க முடியும்? செயின் என்ன கால் முளைச்சு நடந்தா போயிருக்கும்? அத்தை, அவ உங்க மருமவ, அவ ஏன் செயின் எடுக்க போறா? ஆமாக்கா, சின்ன பொண்ணுலாம் எடுத்திருக்க மாட்டாக்கா, அப்படிலாம் பேசாத. ஏக்கா, நம்ம வீட்டு பிள்ளைக்கா அவ மேல இப்படி சந்தேகப்படலாமா? செயின் இங்கனக்குள்ள தான் எங்கேயாவது இருக்கும். நீங்க தேடி பாத்தீங்கன்னா கிடைக்கும், பாத்துக்கோங்க. நீங்கெல்லாம் வேணா அவளை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். இவ தான் எடுத்திருப்பா. எம்மா, அவ என் பொண்டாட்டி, கொஞ்சம் பார்த்து பேசுமா. அவளை எடுத்திருக்க மாட்டா. அண்ணே, மைனிக்காக அம்மா கிட்ட குரல் வசதி பேசாதண்ணே. மைனி எடுக்கலன்னா வேற எங்க போச்சு செயின், நீயே சொல்லு. எங்க வீட்டுல போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவ எடுக்கலன்னா வேற யார் எடுத்தான்னு சொல்லு. நான் எடுத்தேன்னு சொல்றியா, இல்ல என் மவளை எடுத்துக்கிட்டான்னு சொல்றியா? அவங்க யோசிக்கலன்னா கூட எங்க அம்மாவே ஐடியா கொடுத்துரும் போல. ஆனா நானும் இந்த அளவுக்கு பிரச்சனையாகும்னு நினைக்கல. செயினை காணும்னு சொன்னா சரிம்மா இந்த செயினை வச்சுக்குன்னு கொடுத்துருவான்னு நினைச்சேன். இவ இப்படி அழுது நாடகம் போட்டு ஊரே கூட்டிவிட்டா. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சொல்லுடா, அப்ப என்ன நான் திருடுன்னு சொல்றியா? எம்மா, நான் அப்படி சொல்லலம்மா. அவ தாண்டா எடுத்திருக்கா. ஒன்னும் இல்லாத வந்தவளுக்கு நகையை பார்த்தோன்னே ஆசை வந்துட்டு. எம்மா, அவளை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. ராசு, அவ உன்கிட்ட அழுது நாடகம் போடுறாடா, நம்பாத. மைனி, தயவு செஞ்சு என் நகையை கொடுத்துருங்க. வீட்டுக்கு போனா எனக்கு பிரச்சனை ஆயிடும், பாத்துக்கோங்க. தீபா, நான் தான் சொல்றேன் இல்ல, அவ எடுத்திருக்க மாட்டான்னு. திரும்ப திரும்ப அவகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. என்னடா எங்களை அதட்டிட்டு இருக்க? எங்களை விட நேத்து வந்து உனக்கு பெருசா போயிட்டா என்ன? இந்தாடி, ஒழுங்கா நகையை கொடுத்துரு. ஆமா, நீ தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அது ஒன்றும் இல்லடி, இவ வீட்டில் நகையெல்லாம் போடல இல்லை, அதனால இப்படி சேர்த்தலான்னு பிளான் பண்ணிட்டா போல. ஏம்மா வேணாமா, இப்படிலாம் பேசாத. அக்கா, ஆமாக்கா, சின்ன பொண்ணுலாம் எடுத்துருக்க மாட்டாக்கா. வெள்ளத்தாயி, உனக்கு இவளை பற்றி தெரியாது, நீ அமைதியா இரு. ஏக்கா, பேசாம நான் சொல்றது கேளு. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அவங்க வந்து கண்டுபிடிக்கிட்டோம். ஆத்தாடி, இந்த சித்தி என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுது? அவங்க வந்தாங்கன்னா நான் இல்ல மாட்டிக்குவேன். சித்தி, போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுக்கு? ஆமாடி, போலீஸ் வேற என்ன வந்து கண்டுபிடிச்சி அப்புறம் செல்லத்தாய் மருமவ இப்படி பண்ணிவிட்டான்னு ஊர் பூரா பேசிட்டு என்ன? ஏம்மா, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், அவ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. வீட்லயும் நல்லா தேடி பாருங்க, கண்டிப்பா செயின் கிடைச்சிரும். இப்படி எல்லாம் வார்த்தை விடாதம்மா. பேசிட்டே இருக்காங்களே தவிர நகைக்கு ஒரு வழி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நாமளே கிளறி விடுவோம். மைனி, நேத்து தானே எங்க அண்ணன் 3 பவுன்ல உங்களுக்கு செயின் எடுத்து கொடுத்துச்சு. அப்புறம் ஏன் இந்த செயினை எடுத்தீங்க? தீபா, யாரு செயினை எடுக்கணும்னு அவளுக்கு அவசியம் இல்ல. ஆமா ஆமா, அவசியம் இல்ல. இவளுக்கு அப்படியே 100 பவுன் போட்டு அமைச்சிருக்காங்க இல்ல அவ வீட்டுல, அதனால அவளுக்கு அவசியம் இல்ல. பவுனுக்கு துப்பு கேட்டு போய் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் நீ பேசிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த பொழப்புக்கு பேசாம பிச்சை எடுக்கலாம். ஏம்மா, யார பார்த்து ஒண்ணு இல்லாத வந்தவ பவுன் போட்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்க? அவ ஒண்ணு இல்லாம வரல. இங்க வேணாங்க. என்ன பொண்ணு, பேசாம இரு. இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியாது. என்ன யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நீ நினைச்ச. அப்புறம் ஒன்ன மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல நான் விட்டுணுமா? சொல்லு. உனக்கு திருட்டுப்பட்ட வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஒரு நல்ல பேர் தேவையில்லை. இப்ப நான் சொல்றத நீ கேளு, அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். ஏம்மா, என் பொண்டாட்டி ஒண்ணு இல்லாத வந்தவ இல்ல. அவளும் 25 பவுன் போட்டுட்டு தான் வந்திருக்கா. ராசி என்ன இப்படி சொல்றான்? அப்ப இந்த பிள்ளை போட்டு வந்து பவுனெல்லாம் எங்க? என்னடா சொல்ற? அவ எங்கடா பவுன் போட்டு வந்தா? அம்மா, அண்ணன் பொண்டாட்டி காப்பாத்துறதுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு. நான் ஒன்னும் பொய்லாம் சொல்லல தீபா, நிஜமாவே அவ 25 பவுன் போட்டுட்டு தான் வந்தா. அப்படின்னா அந்த நகையெல்லாம் எங்கடா? இந்த நகையெல்லாம் இங்க வேணாங்க. சின்ன பொண்ணு, உன்னை பேசாம இருன்னு சொன்னேன்.
அந்த நகை எல்லாம் தீபா கிட்ட தான் இருக்கு. சின்ன பொண்ணு நகை எப்படி தீபா கிட்ட போகும்? என்னடா வளரிட்டு இருக்க? நான் ஒன்னும் வளரலம்மா, உண்மையதான் சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியலடா, புரியுற மாதிரி சொல்லு. சொல்றேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நாம ஒண்ணு நினைச்சு பிரச்சனை பண்ணா வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. பிரச்சனை வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. நகை போட்டு வந்தான்னு சொல்லுது, என்கிட்ட இருக்குன்னு சொல்லுது. என்னதான் நடந்திருக்கும்? என்ன நடந்ததுன்னு சொல்லுடா. எனக்கு ஒண்ணுமே புரியல, மண்டை வலிக்குது. ஏமா, அன்னைக்கு தீபாவுக்கு நகை எடுக்க போனோம்ல, ஆமா. அன்னைக்கு நகையை முன்னாடி எடுத்துட்டு போய் குலதெய்வம் கோயில்ல பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு போன்னு நீ சொல்லி அமிச்ச இல்ல? ஆமா. நானும் கட்டதுறையும் நகையை எடுத்துட்டு கிளம்பும் போது ஒரு திருடன் வந்து எங்ககிட்ட இந்த நகையை திருடிட்டு ஓடிட்டான். என்னடா சொல்ற? ஆமாமா, தீபாவுக்காக வாங்கின நகை எல்லாமே திருட்டு போயிட்டு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம வீட்டுக்கும் வராம பார்க்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அப்ப சின்ன பொண்ணுதான் அவளோட கல்யாணத்துக்காக அவங்க வீட்டுல வாங்கி வச்சிருந்த 25 பவுன் நகையை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. உங்க வீட்டுல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, இதை வச்சு கல்யாணத்தை நடத்துங்கன்னு அவதான் சொன்னான். என்னடா சொல்ற? அப்ப நம்ம நகை? அது திருட்டு போயிட்டுமா. நானும் கட்டதுறையும் அப்பயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இப்ப வரைக்கும் நாங்க போய் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நகை எப்படியும் ஒரு நாளைக்கு கிடைச்சிரும். அன்னைக்கு நீங்க ஜவுளி எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது நானும் கட்டதுறையும் உங்ககிட்ட வேற நகையை கொடுத்தோம் இல்ல, நீங்க கூட கேட்டீங்கல்ல. எங்க பாஸுக்கு தெரிஞ்ச கடையில வாங்கிட்டு வந்தோம்னு உங்ககிட்ட சொன்னோம் இல்ல, அந்த நகை எல்லாமே சின்ன பொண்ணோட நகை தான். அவன் நகையை போட்டுதான் தீபாவுக்கு நம்ம கல்யாணமே முடிச்சிருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க வருத்தப்படக்கூடாது, என்னையும் தப்பா நினைக்க கூடாது, கல்யாணத்திலயும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு யோசிச்சு அவளோட நகையை கொடுத்துட்டு இப்ப உங்ககிட்ட அசிங்கப்பட்டு நிக்கிறா. உங்ககிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தா இவ்வளவு நாளா. அவளை போய் நீங்க திருடின்னு சொல்றீங்க. அப்படி நகை மேல ஆசைப்படுறவ 25 பவுன சாதாரணமா கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டான். அவளை எத்தனை முறை ஒன்னில்லாத வந்தவன் சொல்லியிருக்க. அவ நினைச்சிருந்தா தீபா கிட்ட இருக்க நகையெல்லாம் என்னோட தான் சொல்லியிருக்க முடியும். ஆனா அவ இது வரைக்கும் சொல்லல, என்னையும் சொல்ல விடல. நகையும் கொடுத்துட்டு ஒன்னில்லாத வந்தவன் பேரையும் வாங்கிக்கிட்டு இப்ப திருட்டு பழியோட நிக்கிறான். ஏண்டா உன் பொண்டாட்டி காப்பாத்துறதுக்காக போய் சொல்றியா? உன் மேல சத்தியமா நான் சொன்னதெல்லாம் உண்மை. இதுக்கு மேலே உனக்கு சந்தேகமா இருந்தா சின்ன பொண்ணோட தங்கச்சி கண்மணி கிட்ட அந்த நகையோட பில் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன். அப்பவாது நம்புவியா? அட பாவி, 25 பவுன் நகையை தொலைச்சிட்டு இப்படி அடுத்தவ நகையை போட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்கியடா படுபாவி. இப்படி பொறுப்பில்லாத பிள்ளைய பெத்து போட்டு அடுத்தவ முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இந்த விஷயம் சம்மந்தி வீட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமாடா? ஊரெல்லாம் மருமக நகையை எடுத்து மவளுக்கு போட்டிருக்கான்னு எனக்கு கேவலமா பேச போகுது. அப்ப அந்த நகையெல்லாம் என்னோடது இல்லையா? மைனிகாரிதான். அண்ணன் திரும்ப கொடுக்க சொல்லிடுமோ? அப்ப கல்யாணத்துல போட்ட நகை எல்லாம் சின்ன பொண்ணோடதா? ஊரு புற இதை நான் சொல்லிடுறேன். வெள்ளத்தாயத்தை பாத்தீங்களா? சின்ன பொண்ணு பாவம் அவளோட நகையை எடுத்து கொடுத்துருக்கா. ஆமாம்மா, யாருக்கு வரும் இந்த மனசு சொல்லு? ஐயோ, இப்படி எனக்கு கேவலப்பட்டு போய் நிக்கிற மாதிரி பண்ணிவிட்டானே. ஏக்கா, நடந்தது நடந்து போச்சு, அழாதக்கா. ஏக்கா, தீபா போட்டு போனது சின்ன பொண்ணு நகைன்னு யாருக்கும் தெரிய வேணாம் என்ன? எப்படி வெள்ளத்தாயி இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு வைக்க முடியும்? ஏக்கா, நம்மளுக்கு மட்டும்தானே தெரியும், நம்மளை மீறி எப்படி வெளியே போயிடும். நீ அழுவாத. எப்பா, இன்னும் என்னப்பா மறைச்சு வச்சிருக்க? எதுவாக இருந்தாலும் இப்பயே சொல்லிடு, ஒரே அடியா கேட்டுட்டு போய் சேர்ந்துடுறேன். ஏம்மா, அப்ப எனக்கு போட்ட நகையெல்லாம் என்னோடது இல்லையா? உன் தங்கச்சி கேட்கறா, பதில் சொல்லுடா. தீபா, அந்த நகை எல்லாம் சின்ன பொண்ணு உனக்காக கொடுத்ததுதான். அது எப்பவும் உன்கிட்டயே தான் இருக்கும். அது உன்னோட நகை தான். ஏக்கா, பவுன் என்ன விலை விற்கிது? இந்த காலத்துல எந்த பொம்பளையாவது 25 பவுன் எடுத்து இப்படி கொடுப்பாளா? இந்த பிள்ளை கொடுத்துருக்கு. அந்த பிள்ளை போய் இப்படி பேசிவிட்டியேக்கா. ஏக்கா, அந்த நகை இங்கனக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கும். நம்ம வேணா எல்லாரும் சேர்ந்து தேடலாம். ஆமா அத்தையோ, வீட்டை விட்டு எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பில்லை, இங்கதான் இருக்கும். எப்படியாவது தேடி எடுத்துடலாம் என்ன? சின்ன பொண்ணை எதுவும் சொல்லாதீங்க, அவ பாவம். வீட்டுக்கு வந்த மருமவளுங்க நகை போட்டு வந்தா அதை வச்சுக்கிட்டு என்ன மினுக்குறாளுங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு நடுவுல நாத்தனா கல்யாணத்துக்கு அத்தனை நகையும் தூக்கி கொடுத்துட்டு நிக்குது இந்த பிள்ளை. உனக்கு இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குக்கா. பார்வதி ஸ்னேகாவும் சொன்ன மாதிரி இங்கனக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கும் நகை. வாங்க எல்லாரும் சேர்ந்து தேடி எடுத்துடலாம். ஐயோ, இவங்களாம் தேடுறேன்னு சொல்லி நான் வச்ச இடத்துல இருந்து இவங்க எடுத்துட்டாங்கன்னா மொத்த பிரச்சனையும் என் பக்கம்ல திரும்பும். விடக்கூடாது. வெள்ளத்தாயத்தை யாரும் தேட வேணாம், நானே தேடி எடுத்துக்கிறேன். ஏக்கா, அதான் சின்ன பொண்ணு எடுக்கலன்னு தெரிஞ்சிட்டு இல்ல, அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேளுக்கா. இவ்வளோ நேரம் அந்த பிள்ளை தான் திருடிடுச்சு நீ எவ்வளோ பேசுனேன். அந்த பிள்ளை மனசு எவ்வளோ சங்கடப்பட்டிருக்கும் பாரு, எப்படி அழுதுட்டு நிற்கிறான்னு. ஒரு வார்த்தை நீயும் தீபாவும் அவகிட்ட மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்கா. சித்தி, அதுக்குன்னு வயசு வித்தியாசம் பார்க்காம எங்க அம்மா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேணாம். இந்த பிரச்சனை இதோட விட்டா போதும். நகையை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. என்ன பொண்ணு, நீ ஏன் இன்னும் அழுதுட்டே நிக்கிற? நீ என்ன தப்பு பண்ண அழுவறதுக்கு? அழாத, சொல்றேன்ல, அழாதம்மா, நான் இருக்கேன் உனக்காக. போ, முகம் கழுவிட்டு சாப்பாடு எடுத்து வை. நீ இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும், சாப்பிடுவோம். சரிங்க. அத்தை, சித்தி, ஸ்னேகா எல்லாம் இருங்க, சாப்பிட்டு போவீங்க. இல்லப்பா, நான் சாப்பிட்டு தான் உட்காந்துருந்தேன். ஸ்னேகா ஃபோன் போட்டா அதான் ஒடியாந்தேன்.
நீங்க சாப்பிடுங்க, நான் போயிட்டு சாயந்தரமா வரேன். பார்வதி, ஸ்னேகா, நம்ம போலாம் வாங்க, அவங்க சாப்பிட்டோம். சரிங்க அத்தை. அக்கா நாங்க போம்மா, போயிட்டு போய் அப்புறம் சாப்பாடு வாரம், நீ எடுத்து போய் வை. செத்தப்பாடு. சாயந்தரமா வா வெள்ளத்தாயி. சரிக்கா. தீபா, சத்த நேரம் படுத்து இருந்துட்டு நகை எங்க இருக்குன்னு தேடி பாரு. இங்கனக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கும், கிடைச்சிரும். ஆமா ஆமா, இல்லைன்னா சொல்லு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இந்த சித்தி வேற போலீஸ்னு பயமுத்திக்கிட்டே இருக்கு. ஆமா தீபா, உனக்கு சிரமமா இருந்தா எனக்கு ஒரு போனை போடு, நானும் வரேன், 2 பேரும் தேடி எடுப்போம். சரிங்க மைனி. சரி, நாங்க போயிட்டு வரோம். நாங்க போயிட்டு வரேன். என்னடி உங்க அண்ணங்காரன் இப்படி போறான்? உன் பேச்சை கேட்டு நானும் அவ தான் எடுத்திருப்பான்னு சொல்லிவிட்டேன். ஏம்மா அதெல்லாம் இருக்கட்டுமா, என் நகையை வாங்கி என் மைனிக்காரிட்ட கொடுத்துட மாட்டீங்கல்ல? ஏண்டி, உங்க அண்ணன் தான் சொல்லிட்டான் இல்ல அந்த நகை உனக்கு தான்னு. அதெல்லாம் அவ கேட்க மாட்டா. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்னடி பண்றது? உங்க அண்ணங்காரன் ஒரு பக்கம் திருப்பிட்டு போறான், சாயந்தரம் மாப்பிள்ள வேற வந்துருவாரு, காணாம போன நகையை வேற தேடி எடுக்கணும். சரி, அப்புறமா நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். நீ போய் முன்ன அந்த நகையை தேடி எடுடி. மாப்பிள்ள நேரமா எது வந்துட போறாரு. சரிம்மா, நான் தேடி பாக்குறேன். ஏற்கனவே என் மருமவக்காரிக்கு வாய் காது வரைக்கும் நீளும். இதுல 25 பவுன் நகையை வேற தூக்கி கொடுத்துருக்கா. இனிமே ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கும். இவளை எப்படி சமாளிக்க போறனோ, ராசுவை எப்படி சமாளிக்க போறனோ ஒன்றும் புரியல. இவளும் எடுக்கலன்னா அப்ப காலையில கழட்டி வச்ச நகை எங்க போயிருக்கும்? அதுக்குள்ள கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ. 25 பவுன் இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறானே, எங்கன்னு போய் அதை தேடி கண்டுபிடிக்கிறது? திருட்டுனவன் இன்னுமா வச்சுக்கிட்டு இருப்பான்? தூப்பு கேட்ட பையன் இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறான். இந்த விஷயம் வேற என் பிள்ளையோட மாமியாக்காரி தெரிஞ்சு அவ வேற என்ன ஆடுன்னு ஆடுவா. இந்த பையன் மட்டும் அதை தொலைக்காம இருந்திருந்தானா மருமவக்காரி போட்டு வந்த 25 பவுன் இப்ப வீட்டுல இருந்திருக்கும். போச்சே, நகை போச்சே. கருப்பசாமி, எங்க நகையை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துரு. உனக்கு பொங்க வச்சு கடா வெட்டுறேன். இந்த கூறு கேட்ட பையன் ரோட்ல நகையை தொலைச்சிட்டு நிக்கிறான், இவ வீட்டுல நகையை தொலைச்சிட்டு நிக்கிறா. இதுங்க ரெண்டையும் பெத்த நேரம் நான் சன்னியாசியா போயிருக்கலாம். இதுங்க ரெண்டும் இப்படி கூறு கேட்டத்தனமா இருந்தாலும் என் மருமவக்காரி உண்மையிலே பரவாயில்லதான். யாரு கொடுப்பாங்க இந்த காலத்துல 25 பவுனு? அம்புட்டு நகையும் தூக்கி கொடுத்துருக்கா. ஆனா அதுக்காகலாம் இவகிட்ட இறங்கி போகக்கூடாது, அப்புறம் நம்மள சுத்தமா மதிக்க மாட்டா. மாமியார் கிட்டோடயே இருக்கணும்.